வணக்கம் தோழர்களே, விட்டதை பிடிக்கிறோன்ற சீரீஸ்ல நாள் 17. நான் வந்து புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ரன் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் 500 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறனோ அப்போ வந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் 50 மீட்டர், அதாவது 500 பேருக்கு வந்து 25 கிலோமீட்டர் ஓடலான் இருக்கேன். இன்னையோட நம்ம வந்து 485 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்கோம். ஜனவரி இன்னையோட முடிய போது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் எல்லாரும் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன், ஆனால் யாருமே ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியல. அதனால தான் உங்களுக்காக நான் ஓடலான் இருக்கேன். சரி வாங்க இன்னைக்கான கதைக்கு போவோம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஹைட்ரேஷனுக்கு தேவையான பிசிலாம் சாப்பிட்டுட்டு காஃபி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு டெய்லி காஃபி குடிக்கிறேன்னா, ரன்னிங் போகும்போது வந்து எனர்ஜி லெவல்ஸ் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஸ்டாமினா வந்து இருக்கும். அதுக்காக தான். நீங்க அவுட்ஃபிட் வந்து இதுதான், ஒரு ரெட் டாப் அப்புறம் ஒரு பிளாக் டைட்ஸ். அப்படியே அவங்களை தூக்கி போட்டு ரெடி பண்ண வச்ச காஃபியை குளிக்க அடிச்சுட்டு நம்ம வாட்சை தூக்கி போட்டு நம்ம பையனை எடுத்துட்டு கிரவுண்டு கிளம்பிட்டேன். என்னடா சிரிச்சிட்டே போறோன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கான ஒர்க் அவுட் அப்படி. இன்னைக்கு வந்து 6 கிலோமீட்டர் வந்து ரெக்கவரி ரன்னாலே ஜாலியா இருக்கும். அப்புறம் கிரவுண்டுக்கு போயிட்டு வார்ம் அப் பண்ணிட்டு ரன்னிங் போக ஆரம்பிச்சிட்டேன். மக்களே எப்படி பர்ஃபெக்டா வார்ம் அப் பண்ணு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போயிட்டு மறக்காம பாருங்க. இந்த வீடியோக்கிலேயே அந்த வீடியோ பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னைக்கான ரன்னிங் முடிச்சாச்சு. 6 கிலோமீட்டர் ரெக்கவரி ரன் 6 பேஸ்ல தான் ஓடுனேன். ஆவரேஜ் ஹார்ட் ரேட் வந்து 150. அப்புறம் ரன் முடிச்சுட்டு வார்ம் டவுன் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா வீடியோ சொல்லிட்டு தான் மக்களே, வார்ம் அப் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வார்ம் டவுனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே வார்ம் டவுன்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கான புஷ்அப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து 45 புஷ்அப்ஸ் தான் எடுத்தேன். 4 செட்டு 20 10 10 5. நண்பர்களே, ரன்னிங் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வந்து வெயிட் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து வெயிட் ட்ரைனிங் பண்றதுக்கு ஜிம்முக்கெல்லாம் போறது இல்ல, அதனால தான் வந்து பாடி வெயிட் ட்ரைனிங் பண்றேன். அதே மாதிரி ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸா பண்ணாதீங்க. எப்பவுமே ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரிக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுங்க. ரொம்ப இன்டென்சிவா வந்து ரெஸ்டே கொடுக்காம ரன் பண்ணிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மசில் லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஒரு ப்ராப்பரான வீக்லி ரன்னிங் பிளான் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி என்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயும் யூடியூப் போஸ்ட்லயும் போட்டு வச்சிருக்கேன், போய் மறக்காம பாருங்க. அப்புறம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அழகான சன்ரைஸ் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். அப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஈவினிங் வந்து விஜஸ் தோனோட வீடியோ பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இதனால முடிச்சிட்டேன். கடினமா இருக்க மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.